நான் கைதி நம்பர் 302. அவன் தான் ஒரு மில்லியனர் ஆக போறதா சொல்லிட்டு இருந்தான். அதான் நான். அவன் போய் சொல்றான். நான் எதுவுமே செய்யல. நாங்க மருமகன்னு மரியாதையையும் பணத்தையும் கொடுத்தோம். ஆனா நீ இந்த குடும்பத்து பெண்ணையே தப்பான பார்வையில பாத்திருக்க. கடந்த 3 வருஷமா எந்த தப்பும் செய்யாம இந்த ஜெயில நான் அழுகி போயிருக்கேன். நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு கண்ணா. நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பியே. உன்னோட எதிரிகளோட கிஃப்ட் இது, ஒரு டிவைஸ். அப்புறம் அனுஷ்கா உன்னை லஞ்ச் கூப்பிடாம இருந்திருந்தா நான் உன்னை பிக்கப் பண்ண வந்தே இருக்க மாட்டேன். உனக்கு வர இஷ்டம் இருந்தா கார்ல ஏறு. இந்த டிவைஸோட ரிமோட் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் இவங்களை சகிச்சுட்டு தான் ஆகணும். இனிமே இந்த வீட்டுல அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. இன்னைக்கு உன்னோட வேலை அந்த அசிங்கத்தை எல்லாம் சுத்தம் செய்யறது தானே. அப்புறம் ஏன் நீ அதை செய்யல? ஞாபகம் வச்சுக்கோ, இது ஜெயில். ஜென்டாலோட மருமக வீடு கிடையாது. நீ எங்க நாய். நாய். இங்க பாரு, உன்னோட மாமனார் வீட்டுக்காரங்க உன்னை திருத்துறதுக்காகத்தான் இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? இப்ப ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிக்கோ. கரண்ட் ஷாக்கை இன்னும் வேகமா கொடுங்கடா. நான் கைதி நம்பர் 302. என்னால நம்பவே முடியல. இந்த நரகத்துல நான் 3 வருஷத்தை கழிச்சிட்டேன். நான் கிரிஷ் கண்ணா. நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு கண்ணா. நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பியே. கடந்த 3 வருஷமா எந்த தப்பும் செய்யாம இந்த ஜெயில நான் அழுகி போயிருக்கேன். இப்ப எதுவுமே சும்மா கிடைக்கிறது இல்ல. தேங்க்யூ. நான் கிளம்புறேன். என்ன ஆகுது? உன்னோட எதிரிகளோட கிஃப்ட் இது, ஒரு டிவைஸ். இதோட சிப்பு ஒவ்வொரு செகண்டும் உனக்குள்ள கரண்ட் பாய வைக்கும். உன்னை கண்ட்ரோல் பண்ண ஒரே வழி இந்த ரிமோட் மட்டும்தான். இதை நினைச்சா எப்ப வேணாலும் உன்னை முடக்கி போடும், எப்ப வேணும்னாலும் உன்னை கொல்லும். நீ இங்க இருந்து ரிலீஸ் ஆகிடலாம், ஆனா உன் வாழ்க்கை முழுக்க உனக்கு ரிலீஸே கிடையாது. புரிஞ்சுதா? அந்த ரிமோட் யார்கிட்ட இருக்கு? அது உன்னோட ஓனர் வைஃப் கிட்ட இருக்கு. அவங்களை எப்பவும் கோவப்படுத்திடாத. கிளம்பு. உன்னை கூட்டிட்டு போக கார் வந்துருச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாத. கிளம்பு. சீக்கிரம் கிளம்பு. அடடடடா, உன்னோட நிலைமைய பாரு மாமா. நீங்க அப்படியே கூன் விழுந்து போயிருக்கீங்க. உங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. கண்ணுக்கு கீழே கருவளையம் விழுந்திருக்கு. நீங்க பாக்குறதுக்கு கிரிஷ் கண்ணா மாதிரியே இல்ல. என்னோட இந்த நிலைமைக்கு ஜெண்டால் குடும்பம் மட்டும்தான் காரணம். அதை விட நீ என்னோட திங்ஸ் எடுத்தா உன் கை அழுக்காகிடும். என்னோட சுமைய நானே தூக்கி பழகி போச்சு. அதையும் நானே பாத்துக்கிறேன். தேங்க்யூ மேடம். நீ என்ன சொன்ன? அதை இன்னொரு தடவை சொல்லு. ஏன் என்ன மேடம்னு கூப்பிடுறீங்க மாமா? 3 வருஷம் ஜெயில இருந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாத டிராமா பண்ணி மத்தவங்களை கிண்டல் பண்ண கத்துக்கிட்டீங்களா? என் முட்டாள்தனமான டிராமாவா? என்ன வேலைக்கார மாதிரி நடத்துறது தானே சிண்டால் குடும்பத்தோட ஹாபி. இது எனக்கு பழகி போச்சு. ஷட் அப். டோன்ட் புல்ஷிட் மீ. உனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நீ தான் காரணம். அதனால என்கிட்ட இந்த டிராமா எதையும் பண்ணாத. இதெல்லாம் செய்யாத. இந்த விக்டிம் கார்டு யூஸ் பண்றது வேஸ்ட். நான் உன்னை தள்ளியே இருக்க சொன்னேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்ப. என்ன நினைச்ச? உன்னை மாதிரி ஒரு பிச்சைக்காரனை நான் காதலிச்சேனா?
நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு வீட்டு மாப்பிள, அவ்வளவுதான். எங்க கம்பெனியோட 30% ஷேர் உனக்கு கிடைக்க நான் எப்பவுமே விட மாட்டேன். நெவர். அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன், எந்த எல்லைக்கும் போவேன். அப்படியா? நீ என்ன பண்ணுவ? பார்க்கணுமா? மாமா ப்ளீஸ் வேண்டாம். மாமா ப்ளீஸ். மாமா மாமா நீ என்ன பண்ற? நான் உன்னதான் கேட்கிறேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் எதுவுமே செய்யல. அவன் தான் ஒரு மில்லியனர் ஆக போறதா சொல்லிட்டு இருந்தான். அதான் நான். அவன் போய் சொல்றான். நான் எதுவுமே செய்யல. நான் உண்மையை தான் சொல்றேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க. நாங்க மருமகன்னு மரியாதையையும் பணத்தையும் கொடுத்தோம். ஆனா நீ இந்த குடும்பத்து பெண்ணையே தப்பான பார்வையில பார்த்திருக்க. நீ ஒரு அசிங்கமான மனுஷன். இதுக்கு உனக்கு இதுதான் சரியான பரிசு. அனுஷ்கா, அனன்யா, ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் எதுவுமே செய்யல. உன்னோட இந்த அசிங்கமான வாயால என் பேரை சொல்லாத. உன்னை நினைச்ச எனக்கு அசிங்கமா இருக்கு. இன்னைக்கு நீ எல்லா எல்லைகளையும் தாண்டிட்ட கிரிஷ். உன்னோட 30% ஷேர் கேன்சல். நீ இந்த கம்பெனியோட போர்டு மெம்பரா இருப்பியா இல்லையாங்கிறதே அடுத்த போர்டு மீட்டிங்ல தான் டிசைட் பண்ணுவோம். அனு, மத்தவங்க பார்வைக்கு அவன் நம்ம வீட்டு மருமகன். அவனை போர்டு மீட்டிங்ல இருந்து தூக்குனா நமக்கு தான் அசிங்கம். ஆனா இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வர்றதுக்கு அவனுக்கும் பெரிய பங்கு இருக்கு. அதனால அவனுக்கு நாம ஒரு சான்ஸ் கொடுக்கணும். என்ன சான்ஸ்? நம்ம கம்பெனியோட ஆபீஸ் சிங்கப்பூர்ல ஓபன் ஆகுது. அதனால அவனை 3 வருஷத்துக்கு சிங்கப்பூருக்கு அனுப்பி வைப்போம். அவன் அங்க தன்னோட ஹார்ட் ஒர்க்கையும் டிசிப்ளினையும் நிரூபிச்சா மறுபடியும் இவனை குடும்பத்துல ஒருத்தனா சேர்த்துக்கலாம். இல்லனா நீ அவனை டைவர்ஸ் பண்ணிடு. உங்க இஷ்டமா? அனுஷ்கா, இதை நம்பாத. நான் எதுவுமே செய்யல. நான் உண்மையை தான் சொல்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அனுஷ்கா. நம்ம கம்பெனி டாப் 5 லிஸ்ட்ல வர முக்கியமான நாள் இன்னைக்கு இல்லாம இருந்திருந்தா, அப்புறம் அனுஷ்கா உன்னை லஞ்ச் கூப்பிடாம இருந்திருந்தா, நான் உன்னை பிக்கப் பண்ண வந்தே இருக்க மாட்டேன். உனக்கு வர இஷ்டம் இருந்தா கார்ல ஏறு. அவ என்ன லஞ்சு கூப்பிட்டாளா? ஏன் இவ்வளவு பாசம்? இது என்ன அசிங்கப்படுத்த புது வழியா? இதெல்லாம் ஏதோ சதியோட ஒரு பகுதியா? உனக்கு வர இஷ்டம் இருந்தா ஏறு. இந்த டிவைஸோட ரிமோட் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் இவங்களை சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வழி எப்பவுமே தனித்தனி ஆயிடும். அட கிரிஷ், நீ ரொம்ப இளைச்சு போயிட்ட. உன்னோட ட்ரிப் எப்படி இருந்ததுப்பா? அம்மா உன்னை நினைச்சு கவலைப்படுறாங்க. ஆனா நீ இன்னும் உன்னோட ஆட்டிடியூட காட்டிட்டு தான் இருக்க. அவங்க என்ன நினைச்சு கவலைப்படுறாங்க? அவங்க எதுக்காக கவலைப்படுறாங்க? நான் நல்லா இருக்கேனான்னு பார்க்கவா? இல்ல நான் எப்படி இன்னும் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சுக்கவா? எனக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க சார்? ஏன்னா உன்னோட மாமனார் மாமியார் எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க கிருஷ்கண்ணாவை நல்லா கவனிச்சுக்க சொல்லி. நாம ஒரு பொய் கேஸ் போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்புனது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? மாமா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க உங்க குடும்பம். உங்களை பத்தி நாங்க எப்படி அப்படி யோசிப்போம்? இன்ஃபேக்ட் நாங்க 3 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க திரும்பி வருவீங்கன்னு. அதுவும் டெட் பாடியா? நீ சொல்றது சரிதான். ஜெயில இருந்து நானும் நிறைய கத்துக்கிட்டேன். எது தப்பு எது சரின்னு. அன்னைக்கு அனுஷ்கா என்கிட்ட கம்பெனியோட 30% ஷேர் கொடுக்கணும்னு சொன்னான். ஆனா நான் திடீர்னு ஜெயிலுக்கு போயிட்டேன். நான் சொல்றது சரிதானே? நீங்க என்ன நினைச்சீங்க? எனக்கு இதெல்லாம் பத்தி எப்பவுமே தெரியாதுன்னு நினைச்சீங்களா? உன்னோட இந்த லூசுத்தனமான பேச்சை நிறுத்து. நாங்க உனக்கு பெரியவங்க. எங்களை பத்தி எப்படி இப்படி ஒரு தப்பான பழிய போடுற? பெரியவங்களா இருக்கிற தகுதியை நீங்க எப்பவோ இழந்துட்டீங்க. அப்புறம் நீங்க எல்லாரும்
நீங்க எல்லாரும் என்ன பார்த்து பயந்தீங்க. நான் இந்த வீட்ல இருந்தா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. இதுதான் உண்மை. என் அப்பா கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ உன் உயிரை விட்டாலும் பரவாயில்ல, அனுஷ்கா உன்னை எப்பவும் நம்ப மாட்டா. அனன்யா, உன் மாமா கிட்ட இப்படிதான் பேசுவியா? அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? மை ஃபுட் இன்னொரு அறை வேணும்னா கொடுக்குறேன். டோன்ட் பி சோ ரூட் அக்கா. மாமா இத்தனை வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. அவரோட கோபம் நியாயமானதுதான். ப்ளீஸ். அவர் உனக்கு என்ன பண்ணாருன்னு மறந்துட்டியா? அவரால நாமளும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், எவ்வளவோ அவமானங்களையும் சகிச்சுக்கிட்டோம். அவர் மன்னிப்புக்கோ இல்ல கருணைக்கோ தகுதியானவரே கிடையாது. போதும், நிறுத்துங்க. இன்னைக்கு அனுஷ்கா கிறிஷ ஸ்பெஷலா இன்வைட் பண்ணிருக்கா. அதனால யாரும் பழச பத்தி பேசக்கூடாது. அப்புறம் நீ இந்த தடவை அனுஷ்காவை ஏமாத்திடாத. அவ என்ன ஸ்பெஷல் இன்வைட் பண்ணிருக்காளா? நான் ஜெயில சாகுற நிலைமையில இருந்தப்ப அனுஷ்கா எங்க போயிருந்தா? இன்னைக்கு ஏன் அவ என்ன கூட்டிட்டு போக வரல? மாமா, விஷயம் என்னன்னா, திடீர்னு இந்த வீட்ல ஒரே நெகட்டிவிட்டி அதிகமாயிடுச்சு. அதான் அதை ஓட ஓட விரட்டிக்கிட்டு இருந்தேன். இனிமே இந்த வீட்ல அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. கிறிஷ் ஜெயில இருந்து வேணா திரும்பி வந்திருக்கலாம். சொத்துல அவனுக்கு ஒரு பங்கும் கிடைக்க நான் விடவே மாட்டேன். இந்த தடவை அவனை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டேன். நேரா பரலோகத்துக்கே அனுப்பிடுவேன். சில விஷயங்களை விட்டுட்டு போனாலும் 3 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த ரூம் அப்படியே தான் இருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உன்னை மிஸ் பண்றேன் அனுஷ்கா. காதலிச்சு கல்யாணம் பண்ணதா நான் பண்ண பெரிய தப்பு அனுஷ்கா. நீ நிஜமாவே என்ன காதலிச்சிருந்தா நீ இப்படி பண்ணிருக்க மாட்ட அனுஷ்கா. நீ எப்பவுமே சம்மதிச்சிருக்க மாட்ட. நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்போ போட்ட ட்ரெஸ் நீ இன்னும் பத்திரமா வச்சிருக்க. ஆனா நீ என்ன உன் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிட்ட அனுஷ்கா. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும் அனுஷ்கா. நீ சொல்லித்தான் ஆகணும். அம்மா, கிறிஷ் வந்துட்டாரா? மாப்பிள வந்துட்டாரு. அவரு ரூம்ல தான் இருக்காரு. கிறிஷ், எங்க இருக்கீங்க? கிறிஷ், கிறிஷ் எங்க இருக்கீங்க? மாமா, உங்களுக்கு என்ன காது கேட்கலையா? நான் பேசுறது கேட்கலையா? அனுஷ்கா அக்கா வந்துட்டாங்க. இன்னைக்கும் நீங்க அனுஷ்காவை அவமானப்படுத்தினா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். கீழே வாங்க. வந்துட்டாரு.
ஹலோ அனுஷ்கா மேடம், எப்படி இருக்கீங்க? அனுஷ்கா மேடமா? நமக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எப்படி வந்தது கிரிஷ்? இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் நமக்குள்ள இருக்கிற தூரமும் அதிகமாயிருச்சு. அடேங்கப்பா, உங்களோட சொந்த கால்ல நீங்களே கோடாரியால அடிச்சுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டில அனுஷ்கா அக்கா கிட்ட இப்படி பேசினதுக்கு அப்புறம் ஜிண்டால் குடும்பத்துல உங்களுக்கு இடமே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் எல்லா சொத்தும் கம்பெனியோட எல்லா